கோர்ட் ரெக்யூர்மெண்ட் அவங்க இயர்லியராக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒன் ஸ்னாப்ஷாட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க விஷயத்தை ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கக்கூடிய 72 மணி நேரத்திற்குள் விண்ணப்பதாரர்கள் அவற்றை சமர்ப்பிக்க தவறினால் அவர்கள் அதை சமர்ப்பிப்பதற்கான கால நீட்டிப்புக்கு தகுதி உடையவர் அல்ல. மேலும் அத்தகைய ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் கோரும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு 72 ஹவர்ஸ் டைம் கொடுப்போம். இன்கேஸ் அந்த டயத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டோம், அதுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் 72 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் ரிக்வஸ்ட் வச்சிங்கன்னா அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டோம் சொல்லியிருக்காங்க. இது எந்த விஷயத்துக்காக சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு, அதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் பார்த்தீங்களா, இன்டர்வியூ வித் சிவி. அந்த சமயத்தில் அப்போ அதுக்காக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாக்ஸ் கட்டிக்கிட்டு இந்த மாதிரி நானும் ஒரு 4 days 5 days பிஃபோராகவே பார்த்தேன். அப்போயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குரூப்பில் போட்டிருந்தாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த பிடிஎஃப் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் ரீஅப்லோட் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா எல்லாத்தையுமே. இதில் சம் கேண்டிடேட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மொத்தத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே இதுதான், அதான் இப்போ ரீஅப்லோட் பண்ண சொல்லிட்டாங்களே, இதுக்கு முன்னால் நம்ம அப்லோட் பண்ணுறது கலரில் பண்ணோம், இப்போ நம்ம அவங்களுக்கு ஜெராக்ஸ் ஃபார்மேட் வேறு தேவைப்படுது போல், அதான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்குறாங்க அவங்க பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கிறதுக்காக. அப்போ இந்த ரீஅப்லோட் பண்ண சொன்னாங்க சர்டிஃபிகேட்லாம், இந்த ஒரு ப்ராசஸ் இப்போ நடந்து முடிஞ்சதில் போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்களே, அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போல். அப்போ நம்ம அடுத்து நம்ம இப்போ எக்ஸாமினர் பெயிலிஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக 30 மார்க் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க போல், சிவின்றது நமக்கு முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஒரு டாக் போகுது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி எம்கஜி சைடில் அஃபிஷியலாக கொடுத்துட்டதாகவும் பட் இது யாருக்குமே தெரியலை, ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியும் விஷயங்கள் ஒரு 4 days 5 days பிஃபோராகவே குரூப்லலாம் டிஸ்கஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ அன்னைக்கு அந்த டிஸ்கஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டு எங்கிட்ட காமிச்சு இன்னைக்கு 2 persons எங்கிட்ட இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோவே. நீங்கள் இப்போ நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம், 100% தவறான விஷயம். இப்போ சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் நீங்கள் பண்ணது ஆல்ரெடி ஒரு சிலர் சில நபர்கள் சர்டிஃபிகேட்லாம் சரியாக அப்லோட் பண்ணலை, அதனால தான் இப்போ ரீஅப்லோட் பண்ண சொன்னது. பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அது டைரக்ட் ஆஃப்லைன் மோடில் நேராக வர சொல்லி உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க விசுவலாக பார்த்து சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வைப்பாங்க, அதுதான் வெரிஃபிகேஷன் அப்படின்றது. அண்ட் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரிஜினல் தானா, நீங்கள் கொண்டு போகிறது ஒரு செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போவீங்க, அப்புறமேட்டு ஒரிஜினல் கொண்டு போகிறீங்க, நீங்கள் கொண்டு போகிற அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகிற சர்டிஃபிகேட்டே அது உண்மையிலே ஒரிஜினல் தானா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற விஷயமே. அதனால நீங்கள் ஆன்லைனில் டாக்குமெண்ட்டை வச்சுன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்றது முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அதில் இன்டர்வியூ மட்டும் தான் 30 மார்க் போல் அப்படின்ற மாதிரி தவறான எண்ணங்கள் எதுவும் பரப்பிக்கிற வேண்டாம் அப்படின்றதையுமே இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன்.